விளக்கேற்றி வணங்கினால் வினைகள் தீரும். தினசரி வழிபட்டால் வேலை கிடைக்கும். 21 தலைமுறை பாவம் போக்கும் திருவரம்பூர் எறும்பீஸ்வரர் கும்பாபிஷேகம் காணும் சிவ ஆலயத்தின் மெய்சிலிர்க்க வைக்கும் வரலாறு. ஆதி சித்திரராக இருக்கும் சிவபெருமான் பூமியில் மனிதர்கள், பிற உயிர்கள், தேவர்கள் என அனைவருக்கும் அருள்பாலிக்கும் இறைவனாக இருக்கிறார். உலகில் இருக்கும் சிவ ஆலயங்களில் பெரும்பாலும் சிவன் லிங்க வடிவிலேயே அருள்பாலிக்கிறார். ஆனால் எறும்பு புற்று வடிவில் லிங்க வழிபாடு மேற்கொள்ளப்படும் ஒரு கோவிலாக திருவரம்பூர் எறும்பீஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்று ஏற்பட்ட சண்டையில் உடைந்த தெய்வீக மலையான மேரு மலையின் ஒரு பகுதியே இக்கோவில் இருக்கும் குன்று என்று புராணங்கள் கூறுகின்றன. திருவரம்பூருக்கு மணிக்கூடம், இரத்தினக்கூடம், திருவெரும்புரம், எறும்பீசம், பிரம்மபுரம், லக்ஷ்மிபுரம், மதுவனம், குமாரபுரம், ரத்திபுரம் என பல பெயர்கள் உள்ளன. இங்குள்ள ஈசன் மணிக்கூட சலபதி, திருவெரும்புயூர் உடைய நாயனார், எறும்பீஸ்வரர், மதுவேனஸ்வரர், மாணிக்கநாதர், மணிக்கூடா சலேதேஸ்வரர், திருவரம்புயூர் ஆழ்வார், திருமலை மேல் மகாதேவர் என பல பெயர்களில் போற்றப்படுகிறார். இங்கு இருக்கும் அம்பிகை சௌந்தர நாயகி, நறுங்குழல் நாயகி, மதுவேனேஸ்வரி, ரத்தினம்பாள், மதுவன விஸ்வதி, நறுமண குழலி என்ற பெயர்களோடு தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கியபடி இருக்கிறாள். இவள் நறுமணம் வீசும் கூந்தலுடன் இருக்கிறாள் என்பதாலும் அழகில் நிகரற்றவள் என்பதாலும் இவளுக்கு தினமும் விதவிதமாக அலங்காரம் செய்கின்றனர். அகத்திய முனிவர் முருகப்பெருமானிடம் ஞான உபதேசம் பெற்ற தலம் இது என்கிறார்கள். இந்த கோவிலின் தல விருட்சமாக வில்வமும், தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம், பதும தீர்த்தம், மது தீர்த்தம், குமார தீர்த்தம் என 4 தீர்த்தங்களும் உள்ளன. இந்திரன், அகத்தியர், நைமிச முனிவர்கள் போன்றோர் இங்கு வந்து வழிபட்டு உள்ளனர். திருநாவுக்கரசர் 2 பதிகங்கள் பாடி இந்த ஈசனை துதித்துள்ளார். எறும்பீஸ்வரர் ஆலயம் இருக்கும் குன்றின் உயரம் சுமார் 250 அடி. ஆலயத்துக்கு செல்ல 825 படிக்கட்டுகள் உள்ளன. கோவிலின் கிழக்கு நுழைவு வாசலின் இடதுபுறமும் செல்வ விநாயகரும், வலதுபுறம் ஆஞ்சநேயரும் அருள் பாலிக்கின்றனர். கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் தாண்டி கருவறைக்கு முன் முகமண்டபம், அதையொட்டி திருச்சுற்றும் உள்ளன. திருச்சுற்றில் முருகன், விநாயகர், காசி விஸ்வநாதர், கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், சப்தகன்னியர், ஆழவல்லான், சூரியன் போன்ற தெய்வங்களை தரிசிக்கலாம். கருவறையின் வெளிப்புறச் சுவரில் நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் எழுந்தருள் உள்ளனர். சிவனின் கருவறைக்கு முன்புள்ள துவாரபாலகர்களில் ஒருவரின் முகம் கோபமாகவும் மற்றவரின் முகம் சாந்தமாகவும் இருக்கிறது. இக்கோயிலுக்கு கோபம், ஆத்திர உணர்வோடு வருபவர்களுக்கு இறைவனை வழிபட்ட பின்பு மிகவும் சாந்தமானவர்களாக உணர்கிறார்கள். கருவறைக்கு பின்புறத்தில் 2 காசி விஸ்வநாதர் சன்னதிக்கு மத்தியில் சண்முக சுப்பிரமணியர் தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார். இவரது பீடத்திற்கு கீழே அருகோண சக்கரம் இருக்கிறது. இங்கு சுவாமியும் இச்சக்கரத்தையும் சேர்த்து வணங்குபவர்களுக்கு எத்தகைய தோஷங்களும் தீரும் என்பது திடமான நம்பிக்கையாகும். மேலும் இங்கு ருத்ராட்ச பந்தலின் கீழ் நடராஜர் காலில் சலங்கை கொலுசு அணிந்திருக்கும் கோலத்தில் காட்சி தருகிறார். தாரகாசுரன் என்னும் அசுரன் தான் பெற்ற வரத்தினால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். ஒரு நிலையில் விண்ணுலகில் வாழ்ந்த இந்திரனை தோல்வியுறச் செய்தான். தோல்வி கண்ட இந்திரன் பிரம்மனிடம் முறையிட்டான். பிரம்மன் தென் கைலாயமான மணிக்கூடபுரத்துக்கு பெருமாளை வழிபட வாய்வாக அப்போது ஒரு புதல்வன் தோன்றுவான், அவனே சூரனை அழிப்பான் என்று வழி கூறினார். அதன்படி தாங்கள் வழிபாடு செய்வதை அசுரன் அறிந்துவிடக்கூடாது என்பதால் இந்திரனும் தேவர்களும் எறும்புகள் வடிவம் கொண்டு இறைவனை வழிபட்டு வந்தனர். இறைவனை கரு நெய்தல் மலர்களால் பூஜித்து வந்தனர். எண்ணெய் பசையால் மலர்களை கொண்டு செல்லும் எறும்புகள் எளிதில்
ஏறி வழிபட சிரமமாக இருந்தது. இதனால் தான் வடிவத்தனை புற்று மண்ணாக மாற்றியும் சறுக்கி விழாமல் எறும்புகள் எளிதில் ஏறும் வண்ணம் திருமுடி சாய்த்தும் எறும்புகளுக்கு திருவருள் செய்தார். மன்மதனின் மனைவி ரதி தனக்கு உண்டான கர்வம் நீங்க இங்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றாளாம். இங்கு உள்ள பிரகாரத்தில் சொர்ண கால பைரவ சந்நிதியும் அதன் எதிரே கஜலட்சுமி சந்நிதியும் உள்ளன. ஒரே சமயத்தில் இவ்விருவரையும் வேண்டிக் கொண்டால் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. இங்கு வந்து தினசரி வழிபட்டால் விரும்பிய வேலை வாய்ப்பை தரும் பரிகார தலமாக இது விளங்குகிறது. குறிப்பாக அரசு வேலைகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு இங்கு வந்து வேண்டிக் கொள்பவர்கள் ஏராளம். வேண்டுதல் நிறைவேறிய பின்பு வேலை பெற்றவர்கள் இங்குள்ள ஈசனுக்கு பாலபிஷேகம் செய்வது வழக்கம். இங்கு வந்து வழிபட்டால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும், மனக்கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் என்கிறார்கள். தேவர்களின் பாவங்களை நீக்கிய தலம் என்பதால் இங்கு வந்து விளக்கிட்டு வணங்க 7 தலைமொழிகள் செய்த பாவங்களும் நீங்கி நலம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. புராண கால சிறப்புமிக்க இந்த கோவில் 952 ஆண்டில் கண்டறிந்த சோழர் ஆட்சி காலத்தில் கற்கோவிலாக மாறியது என்கிறது வரலாறு. ஈசனின் கருவறையை சுற்றிலும் ஏராளமான கல்வெட்டுகள் உள்ளன. இவை சோழர்களின் பெருமையை சொல்கின்றன. மேலும் இக்கோயிலுக்கு ஒரு சிறப்பு அம்சம் உள்ளது. அதுவே சிவசக்தி லிங்கம். எறும்பீஸ்வரர் கோவிலில் ஈசன் எறும்புற்று வடிவில் இருப்பதால் இவருக்கு அபிஷேகங்கள் செய்யாமல் எண்ணெய் காப்பு செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இடதுபுறமாக சாய்ந்தபடி இருக்கும் புற்று லிங்கத்தின் மத்தியில் ஒரு பிளவு இருக்கிறது. ஆனால் சற்று தூரத்தில் இருந்து பார்க்கும்போது லிங்கம் ஒன்றாக இருப்பது போல் காட்சியளிக்கிறது. இதில் வலதுபுறம் இருக்கும் புற்று பகுதி சிவன் அம்சமாகும், இடதுபுறம் இருக்கும் புற்று பகுதி அம்பாள் அம்சமாகும் கருதி வணங்கப்படுகிறது. எனவே இந்த புற்று லிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம் என்கிற ஒரு பெயரும் உண்டு. தினமும் இக்கோயிலின் பூஜைகளின் போது சுவாமிக்கு படைக்கப்படும் உன்னதக நைவேத்திய பொருட்களை எறும்புகள் வரிசையாக வந்து எடுத்துச் செல்லும் என்றும், இது சிவபெருமானே எறும்புகள் வடிவில் வந்து தரிசனம் தருகிறார் என்றும், இத்தகைய நேரத்தில் சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பும் என்றும் கூறுகிறார்கள். வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. பக்த கோடி மக்கள் அனைவரும் வந்து சிவனின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.